மகாபாரதம் எந்த மாதத்தில் நடந்தது? மார்கழி மாதத்தில் தான் நடந்தது. அதே மார்கழி மாதத்தில் தான் இந்த இதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் பின்பு தர்மமே வெல்லும். என் மகன் சிலம்பரசன் பக்கம் தர்மம் இருக்கிறது. எந்த சட்டத்தின்படி அவரை தண்டிக்க முடியும்? 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட ஆராய்ச்சி செய்தவன். 10 குரு வந்தால் பரமனே அன்னாடும் அவன் பறந்துண்டு பிச்சை எடுப்பான். Do your duty, don't think about the result. நான் வாழ்க்கையில் விதியை மட்டுமே நம்பக்கூடியவன், கடவுளை மட்டுமே நம்பக்கூடியவன். நான் ஒரு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட ஆராய்ச்சி செய்தவன். கடவுளே ஆனாலும் சரி, பரமனே ஆனாலும் 10 குரு வந்தால் பரமனே ஆனாலும் அவன் பறந்துண்டு பிச்சை எடுப்பான், இறந்துண்டு பிச்சை எடுப்பான் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கே 10 குரு வந்தா. ஜென்ம குரு ராமர் வனத்திலே. நான் என்ன கிரகத்துக்கு இருந்தாலும் இதெல்லாம் தமிழ் நம்மளுடைய 11 சித்தர்களும் அத்தனை பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இறைவனே ஆனாலும் சரி, இறைவன் சிவபெருமானே ஆனாலும் இறந்துண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10 குரு வந்தால் பதவியை பறிக்கும் என்றான், பவிசை குறைக்கும் என்று சொன்னான். இதெல்லாம் ஜோதிட. இது கர்மா. எல்லாத்தை விட நான் பகவத்கீதாவை நம்பக்கூடியவன். The law of karma, that is very very powerful. நிஷ்காம கர்ம யோகா. Do your duty, don't think about the result. அதாவது உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லப்பட்டதான் பகவத்கீதா. இது இந்த எல்லாத்துக்கும் மேல மகாபாரதம் எந்த மாதத்தில் நடந்தது? மார்கழி மாதத்தில் தான் நடந்தது. அதே மார்கழி மாதத்தில் தான் இந்த இதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் பின்பு தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மகாபாரத போர் நடந்து முடிந்து பாண்டவர்களுக்கு தர்மம் எப்படி தர்மத்தின் பக்கம் வெற்றி கிடைத்ததோ அதை போல என் மகன் சிலம்பரசன் பக்கம் தர்மம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா ஒரே ஒரு விஷயங்க, அவர் இப்படி ஒரு பாடலை வெளியிடல, அவர் டிரான்ஸ்மிட்டிங் பண்ணல, அவர் பிரிண்டிங் பண்ணல, அவர் பப்ளிஷ் பண்ணல. எந்த சட்டத்தின்படி அவரை தண்டிக்க முடியும்? அவரை எந்த சட்டத்தின் மீதும் தண்டிப்பதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கடமைப்படுகிறேன். நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளிய மாட்டேன். நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளியாத ஒரு தமிழன் என்று சொன்னது குற்றமா? நான் கேட்கிறேன். இல்ல நடிகர் சங்கத்தின் தேர்தல் போது தன்னை ஒரு தமிழன் என்று அவர் பிரகடனப்படுத்திக் கொண்டது குற்றமா? தமிழன் சொன்னா என்ன? துணிவு. டி ராஜேந்தருக்கு 35 ஆண்டு கால வரலாற்றில் என்ன இது இருக்கு? என்ன அடையாளம்? டி ராஜேந்திரன் துணிச்சல். 3 முதலமைச்சர்களை எதிர்த்து போராடி இருக்கிறேன், போராடி இருக்க முடியுமா? மறைந்து விட்ட மக்கள் திலகம், பொன்மன செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், 1000ல் ஒருவன், நாடோடி மன்னன் எடுத்துவிட்டு நாடாண்ட மன்னன், மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன் என்று இந்த மண்ணை ஆண்ட மன்னனாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியுமா என்று சொன்னால் அன்றைக்கு அரசியல் செய்வதற்கு டி ராஜேந்திரன் என்ற ஒருவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவன், அண்ணாவையே பல்கலைக்கழகமாக ஏற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்த டி ராஜேந்தர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில் போராடி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த எதிர்நீச்சல் துணிவு டி ராஜேந்தர் இருந்திருக்கிறது. என்னுடைய மகன் சிலம்பரசன் என்ன சொன்னா, நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளிய மாட்டேன், சட்டத்தை எதிர்கொள்வேன் என்று சொன்னார் டி ராஜேந்தரோட மகன் சிலம்பரசன். தவறா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த துணிச்சல். என்ன சொல்றான்? சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? ஒரு பதில் சொன்னாருங்க. ஒரு சமையலை சமைச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே, டேபிள்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே திருடி அதை இது சமையல் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னொன்னுங்க, தமிழ் திரையுலகத்தில் யாராவது மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பாடலை கம்போஸ் பண்ணும் போது டம்மி லிரிக் போடாம பாட முடியுமா? டம்மி லிரிக் போட்டு இதை விட மோசமான பாடல் வரிகள்லாம் வந்திருக்குது. நான் அந்த இடத்துக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போல. இந்த பாடலை அவர் அபிஷியலா வெளியிடல. என்னுடைய மனைவி திரையுலகத்தில் இருந்த ஒரு உஷா ராஜேந்தர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மனது அத்தனை பேரும் மனசையும் மாத்துது. அத்தனை பேர் மனசையும் மாத்தின பிறகு அதற்கு பிறகுதான் திரையுலகத்திலிருந்து நண்பர் சரத்குமாராக இருக்கட்டும், நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகை ராதிகாவாக இருக்கட்டும், நடிகை நம்முடைய நடன இயக்குனர் காயத்ரி ரகுராமாக இருக்கட்டும், நடிகை சுஹாசினி மணிரத்னம் அவர்களும் அந்த போன்ற நல்லவர்கள் கூட வாயை திறந்து சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனால் திரையுலகத்திலிருந்து யாரும் வாயை திறந்து சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் கூட பண்ணவனாங்க, உபகாரம் கூட பண்ணவனா, உபத்திரம் பண்ணக்கூடாது. ஒரு செய்யாத தவறை டி ராஜேந்தருடைய பையன் சிலம்பரசன் செய்ததா ஒத்துக்கொள்ள சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? சரி, நான் செய்யாத தவறை ஒத்துக்கிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சிலம்பரசன் சொல்லிவிட்டால், சிலம்பரசனை ஒத்துக்கொண்டு விட்டார், இந்த தவறுக்காக இவர் மீது வழக்கு தொடுத்தால் என்ன என்று இப்பயே ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு சிலம்பரசனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் போது, அப்ப சிலம்பரசனுக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விடாதா? டி ராஜேந்தருடைய, அதாவது சிலம்பரசனுடைய தந்தையாகிய நான்
உணர்வுபூர்வமாக என் மகன் செய்யாத தவறு, யாரோ செய்த தவறு, யாரோ திருடி வெளியிட்டு விட்டார்கள், அந்த திருடி வெளியிட்டு கூட யாரோட தாய்மார்களுடைய நெஞ்சத்தை நெருடி இருந்தால் என்னுடைய கண்ணீரால் அந்த களங்கத்தை துடைக்க விரும்புகிறேன் என்று சொன்னது என்னுடைய தமிழ் பண்பு. அதுதான் தமிழ் பண்பு. என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், அந்த வருத்தம் தர ஒரு தாய்மார்கள் இத்தனை வருஷமா 35 ஆண்டு காலமாக ஒரு தாயின் சபதம், தாய் தங்கை பாசம், என் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு வேலை பெற்றெடுத்த பிள்ளை தாய்மார்களுக்கே படம் எடுத்த என் பையன் கேட்டான். இப்படி எங்க அப்பா ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்து பாடத்தையும் படிக்கணும், இன்னொரு சினிமா வசனத்தையும் மனப்பாடம் சொல்லி கொடுத்து தமிழ் பண்பாட்டை எனக்கு கற்றுத்தந்த என்னுடைய தந்தையின் வழியில் வந்த நான் இந்த தவறை செய்திருப்பேன் என்று கேட்டார். இன்னைக்கு கோர்ட்ல கூட கனம் நீதிபதி அவர்கள் முன்னாடி சிலம்பரசன் கொடுத்த அபிடேவிட்ல நான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு வரை பெண்களை மதிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேன், நான் பெண்களை எந்த இடத்திலும் புண்படுத்தியதாக இல்லை. இதை விட பெண்களை புண்படுத்தக்கூடிய வரிகளை எல்லாம் கொச்ச கொச்சையான வார்த்தைகள்லாம் இருக்குது, கொச்ச கொச்சையான வார்த்தைகள்லாம் தகாத வார்த்தைகளை போட்டு விட்டு சென்சார்ல பேசுறாங்க. என் மனைவி கேட்ட மாதிரி சினிமாவில் எத்தனை டைரக்டர் படத்துல எத்தனை வில்லன்கள் எத்தனை கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கிறார்கள், தகாத வார்த்தைகள் பேசியிருக்கிறார்கள். சென்சார் பார்த்துட்டு கட் பண்ணும், கட் பண்ணோம்னா அந்த இடத்தை சைலண்டா விடுவோம், இல்லைன்னா அந்த இடத்துல பீப் விடுவோம். எத்தனை பாட்டுல கண்டினியூவா இந்த அப்படி பீப் சவுண்ட் போடப்பட்ட பாடலாம் இருக்கு. ஆனால் அதனால் அந்த வெளிவந்த பாட்டுக்கு சென்சார் பண்ண பாட்டுக்கே யாரும் போராடல. ஒரு வெளிவராத பாட்டுக்கு ஒரு போராட்டம்னா அது என்ன எதை கங்கணம் வைத்துக் கொண்டு செய்கிறார்கள்? என்னுடைய மகன் சிலம்பரசனுடைய வாழு திரைப்படம் வெளியாவதற்கு முன்னால் அத்தனை வழக்கு அன்னைக்கு நான் சொன்னேன். ஒரு சிலம்பரசனை எதிர்நோக்கி இத்தனை வழக்குகள், அந்த வழக்குகள்லாம் எங்க? அத்தனை வழக்குகளையும் நான் போராடி வெற்றி பெற்று வழக்குரைத்தீஸ்வரர் கோயிலுக்கு, வழக்கருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த எல்லாம் வல்ல இறைவனோட அருளால தான் அத்தனை வழக்குகளும் முறியடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனது. இறைவனுக்கு நன்றின்னு சொன்னேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். ஒரு சாதாரண, இன்னும் சொல்ல போனா என் பையன் அப்படி பாடல, சட்ட ரீதியா இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆனா இது விடுபெற்று வர வேண்டிய ஒரு சாதாரண வழக்கு. ஆனா சட்ட ரீதியாக இங்கே என் பக்கத்தில் தியாகேஸ்வரன் போன்ற வழக்கறிஞர் இருக்கிறார்கள். ஒரு வேளை சில ஒரு மேடையில யாராவது கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி, தகாத வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு பாடியிருந்தால் கூட அதற்கு இந்தியன் பீனல் கோட் சட்டம் 294 என்ன தெரியுமா சொல்லுது? குறைந்தபட்சம் 500 ரூபாய் அபராதம், இல்லைன்னா 3 மாசம் தண்டனை. அப்படி இருக்கும் போது அபிஷியலா வெளிவராத ஒரு பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு பில்டப், இவ்வளவு விதமும் செய்யறாங்க என்றால் சிலம்பரசனை தமிழ்நாட்டு மக்களிடம், குறிப்பாக பெண்களிடம் இருந்து அவனுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும். ஆனா இன்றைக்கு எதற்காக இவர்கள் பாடுபட்டார்களோ அதை மீறி சிலம்பரசனுக்கும் டி ராஜேந்தர் பெண்களுக்காக படம் எடுத்த ஒரு பெண்களிடம் தாய்மார்கள் இதயத்தில் இடம் பிடித்த ராஜேந்தர் மகனை எந்த காலகட்டத்திலும் இவர்களால் தாய்மார்களுடைய நெஞ்சத்தில் இருந்து, தமிழக மக்களுடைய நெஞ்சத்தில் இருந்து இவர்களால் கெட்ட பேரை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு எல்லாத்தை விட இன்னைக்கு என் பையனுக்கு அவ்வளவு பெரிய பேர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் நல்ல தமிழ் நெஞ்சங்களும் தான் காரணம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இன்றைக்கு என் மகன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு உடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான நாளாக நான் கருத வேண்டும். காரணம், இந்த பி பாடல் சம்பந்தமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட கடந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி, அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு இந்த ஜனவரி 4ஆம் தேதி வரை ஒரு கோர்வையா இன்னைக்கு மீடியாலெல்லாம் இவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு போன ஒரு வழக்கு. ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு பெட்டி கேஸ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெயிலபிள் செக்ஷன்ல போட வேண்டிய வழக்குக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து மீடியால இவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணி விட்டு, சிம்பு என்னமோ 3 படை தேடுது, 5 படை தேடுது, இத்தனை படை தேடுது என்றெல்லாம் பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இவ்வளவு பில்டப் கொடுத்ததற்கு பின்னால் இன்னைக்கு நாங்க சிலம்புக்கு இந்த வழக்குல, இந்த பி பாடல் சம்பந்தப்பட்ட வழக்கில் எங்களோட விளக்கத்தை அத்தனையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். என்னன்னா, நம்பர் 1, இந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அல்ல. ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு பிரைவேட் ஆல்பமா வெளியிடப்பட்ட பாடலும் அல்ல. இந்த பாடல் அடிப்படையிலே நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் மேலே இந்த பாடல் சிம்பு இத்தனை தொலைக்காட்சி இருக்கீங்க, ஏதாவது தொலைக்காட்சியில பாடினாரா? பாடல. இல்ல ஒரு ஆல் இண்டியா ரேடியோல பாடிட்டாரா? இல்ல எஃப்எம்ல பாடிட்டாரா? இல்ல.
இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஷோல பண்ணாரா, இல்ல இல்ல ஏதோ ஒரு மேடையில் ஏறி பாடிட்டாரா, இல்ல இல்ல இங்கே போய் ஒரு தெருவோரத்தில் நின்று ஒரு சிலம்பரசன் போய் பாடிட்டாரு சொன்னீங்களா, இல்ல எங்கேயுமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒரு பாடல் என்று சொன்னால் அது அபிஷியலா அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட வேண்டும். வெளியிடப்பட்டதா? அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படல. அதாவது அபிஷியலா வெளியிடப்படாத ஒரு பாடல். ஏதோ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து இந்த பாட்டை நாங்க வெளியிடுறோம், ஏதாவது இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு யாராவது ப்ரொடியூசர் இருக்காங்களா, இந்த பாட்டுக்கு யாராவது டைரக்டர் இருக்காங்களா, இந்த பாட்டை யாராவது வாங்கின ஆடியோ கம்பெனி இருக்கா, இந்த பாட்டை வெளியிட்டு எந்த ஆடியோ கம்பெனியாவது இதெல்லாம் பயன்பெற போறாங்களா? இல்லை. எந்த விதமான பயன்பாட்டுக்கமான இதுவே இல்லாத நேரத்தில் நாங்களே வெளியிடாத போது யாரோ ஒரு என்ன சொல்ல ஒரு அன்ஸ்க்ரூப்லஸ், ஒரு மிஸ்சீவஸ் தேர்ட் பர்சன், ஒரு வேண்டாத விஷக்கிருமி தேடி எங்களால் தூக்கி எறியப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட ஒரு பாட்டை, ஒரு அறைக்குள்ள கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, ஒரு பாத்ரூம்ல அறைக்குள்ள ஒருத்தருக்கு பிரைவசி இருக்கா இல்லையா கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டை, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு பாட்டை, ஒரு டெசர்டட் லெவல்ல ஒதுக்கி வைக்கப்பட்ட பாட்டை ஒரு தேர்ட் பர்சன் யாரோ தேடிக்கொண்டு போய் சிலம்பரசன் மீது, சிம்பு மீது வேண்டுமென்றே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அவர்கள் தான் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். டிரான்ஸ்மிட்டிங் அவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு சைபர் கிரைமில் நான் போய் சென்னையில் போய் கொண்டாந்து கொடுத்தேன். அதற்கு எஃப்ஐஆர் போட்டதா தெரியல. ஆனால் 12ஆம் தேதி அன்னைக்கு கோவையில் கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு, ஒரு மாதர் சங்கத்தின் அமைப்பின் சார்பாக கொடுத்த பெட்டிஷனை 4 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய இது என்னன்னு கேட்டா, நீங்க எஃப்ஐஆர் போடுறதுலேயே குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரமும் அதில் சொல்லல. என்ன தகாத வார்த்தையை, அதாவது வல்காரிட்டி வேற, அப்சலிட்டி வேற, ஆபாசம் என்பது வேற, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினது என்பது என்ன, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை கூட முழுமையாக எழுதி ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியல. அந்த முழுமையா கொடுக்க முடியாத இடத்துல அந்த வார்த்தையை கூட போட முடியாம ஒரு எஃப்ஐஆர், தி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், எப்படி அது செல்லும்? அதில் போடப்பட்ட செக்ஷன்லாம் எப்படி, இந்தியன் பீனல் கோடு படி அதில் இருக்கக்கூடிய எந்த செக்ஷன் படியும் இது பண்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் இவ்வளவு எல்லாம் பண்ணதுனால தான் அந்த கோயம்புத்தூர்ல போடப்பட்ட அந்த வழக்கை எதிர்த்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே இது அன்ஃபிட், அது கிரவுண்ட்லெஸ், தட் இஸ் பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டிருந்தோம். அது விசாரிச்சாரு கனம் நீதிபதி அவர்கள், சுப்பையா அவர்கள், நீதிபதிகள் என்று விசாரித்து விட்டு அது நாளைக்கு வருது. அந்த பெட்டிஷனை, அந்த எஃப்ஐஆர் போட்டதே செல்லுபடியாகாது, தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு தான் நாங்க போட்டிருந்தோம். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அதற்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டரி பெயிலை நாங்க மூவ் பண்ணவே இல்லை சிலம்பரசனுக்கு. ஏன்னா it's a simply it's a bailable section, all bailable section சொல்லக்குள்ள இதுக்கு ஏன் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில், இந்த முன்ஜாமீன் இட்ஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் கோயம்புத்தூர்ல போட்ட வழக்கை தொடர்ந்து சென்னையிலையும் வேறு ஒருவர் கொடுத்து விட்டார், அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழக்கையும் இவர்கள் பதிவு செய்தவுடன் அப்பதான் ஒரே அஃபென்ஸுக்கு, ஒரு குற்றத்துக்கு 2 இடத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடும்போது நாங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றோம். அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணப்ப அன்றைக்கு அரசு தரப்பின் சார்பில் கொடுக்க கூடாது எவ்வளவு பலத்தை எதிர்ப்புகள்லாம் கிளப்பிட்டு இருந்த காரணத்தால் அந்த வழக்கு மீண்டும் இன்றைக்கு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு இந்த வழக்கு இன்றைக்கு மதியம் விசாரிக்கப்படும் என்று சொல்லிய போது, இன்றைக்கு எங்கள் தரப்பில் தியாகேசன் அவர்களும் எங்களுடைய சீனியர் கவுன்சில் முத்துக்குமாரசாமி அவர்களும் கனம் நீதிபதி ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் தோன்றி அவர்கள் கருத்துக்களை அரசு தரப்பினரையும் மீறி எடுத்து வைத்த வாதங்களின் காரணமாக இன்றைக்கு என் மகனுக்கு அந்த முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஒரு பெயிலபிள் செக்ஷன், அதுவும் 11ஆம் தேதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போலீஸ். இதெல்லாம் கஸ்டடியில் எடுத்து வச்சு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அஃபென்ஸே இல்லை. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி பெயில் கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். இது கைதே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குங்கிறத அங்க கனம் நீதிபதி அவர்கள் அதை பதிவு செய்து இன்றைக்கு அப்படி இந்த பெட்டிஷனருக்கு, இந்த பெட்டிஷன் போட்ட சிலம்பரசனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பை ஒட்டி இந்த தீர்ப்பை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல இறைவன். இறைவன் என்று சொன்னால் வடக்கருத்தீஸ்வரர் கோயிலில் சென்று அன்றைக்கு நான் காஞ்சிபுரத்திலே நான் அன்றைக்கு ஒரு யாகம் நடத்திவிட்டு என்ன சொன்னேனோ, நான் காலபைரவர் கோயிலுக்கு காஞ்சிபுரத்திலே சென்றாலும் சரி, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கினாலும் சரி, நான்
ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றாலும் சரி, சர்ச்சுக்கு போய் பிரைஸ் அவார்ட் என்று எல்லாம் வல்ல இறைவனை, கர்த்தர் ஒருபோதும் என்னை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நம்பி காரணத்தால் குர்ஆனில் நாங்கள் அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை தந்தே தீருவோம், நாங்கள் அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை தந்தே தீருவோம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட காரணத்தால் எல்லாம் பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அல்லாஹ்வின் அருளால் இன்றைக்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒளிமயமான இறைவனுடைய அருளால் இன்றைக்கு எங்களுக்கு என் மகனுக்கு இந்த முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நன்றி. அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள் தொட்டு எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள், என்னுடைய கட்சி தொண்டர்கள், என்னுடைய நல விரும்பிகள், என்னுடைய அபிமானிகள் அத்தனை பேரும் செய்த பிரார்த்தனை, அத்தனை பேரும் எங்கள் மீது காட்டிய நம்பிக்கை, இவ்வளவு ஏன் ஒரு சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள், நம்முடைய ராஜ் தாக்கரே கட்சியை சேர்ந்த மற்றும் நவநிர்மான் சிறுபான்மை தேசிய கழகம் என்று எத்தனையோ சின்ன சின்ன அமைப்புகள், நடுநிலை அமைப்புகள், இந்த வீரலட்சுமி போன்ற தமிழ் இன உணர்வு படைத்த நல்ல தமிழ் தூய நெஞ்சங்கள், தமிழ் தூய சாதியை சேர்ந்த அத்தனை அமைப்புகளும், இன்னும் சொல்லப்போனால் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது கர்நாடகத்திலிருந்து எத்தனை ஆதரவு குரல், கேரளாவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், ஆந்திராவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், ஏன் மகாராஷ்டிராவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், உலகெங்கும் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக எத்தனை அமைப்புகள் சிலம்புக்கு ஆதரவாக போராட வேண்டும் என்று துடித்த போது, ஆனால் போராட்டத்துக்கு வழிவகுத்தார்களோ இல்லையோ, அரசு தரப்பிலே உத்தரவு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அத்தனை இடங்களில் எங்களுடைய குரல் டிவி பாருங்க, எத்தனை ரசிகர் மன்றங்கள் தங்களுடைய போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. அத்தனை போஸ்ட் அடிச்ச எங்களுடைய சிலம்பரசன் ரசிகர் மன்றத்துக்கும், எங்களுடைய லட்சிய திமுக தொண்டர்களுக்கும், நடுநிலை அமைப்பை தாழ்ந்த தமிழ் அமைப்புகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த வழக்கை தொடுத்து விட்டு என்னுடைய பேட்டியை பார்த்துவிட்டு, என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களுடைய அந்த ஒரு தாயின் கண்ணீரை குமுறலான பேட்டியை பார்த்துவிட்டு, இந்த தமிழ் இன உணர்வோடு ஒரு மனித நேயத்தோடு அவர்கள் கட்சியின் சார்பிலே சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே போட்டிருந்த வழக்குகளை கூட வாபஸ் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்பு மகன் என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அதை போல தமிழ் இன உணர்வோடு என்னுடைய இனிய நண்பர் ஒரு தூய தமிழ் இன உணர்வோடு மனிதநேயத்தோடு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவர்கள் கட்சி சார்பிலே போட்டிருந்த அந்த வழக்கையும் வாபஸ் பெற்ற திருமாவளவன் அவர்களுக்கும், இதை போன்று எங்களுடைய என் மகன் மீதும் என் மீதும் அக்கறையோடும் பாசத்தோடும் அபிமானத்தோடும் எங்களுக்காக இத்தனை பேர் நடுவுநிலைமையோடு எங்களுக்காக குரல் கொடுத்த காரணத்தால் அத்தனை தாய்மார்கள் கோயிலுக்கு போனப்போ உன் மகன் ஒன்றும் ஆக மாட்டான், உன் பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சதிதான், இதையெல்லாம் உடைத்துக் கொண்டு உங்கள் மகன் நிச்சயமாக இதில் இருந்து விடுபெற்று வருவார் என்று குரல் கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை நல்ல ரசிகர்களுக்கும் இந்த தருணத்திலே முன்ஜாமீன் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த முதற்கட்ட வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களுக்கு சார்பாக குரல் கொடுத்த மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை மீடியாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.